அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். தமிழக தேர்தல் களத்தின் பல்வேறு கோணங்களை விரிவாக அலசுவோம். நம்ம சேனலுக்கு வரும் புதிய பார்வையாளர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக விமர்சகர் திரு வில்லவன் ராமதாஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிற ஒரு முக்கியமான டாபிக் அப்படிங்கிறது, விஜய் அவர்கள் ஆட்சி அமைத்து இந்த 1 மந்த் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 1 மந்த் அப்படிங்கிறது ஒரு புதிய அரசுக்கு ஷார்ட் பீரியட் தான். பட் இருந்தாலும் இதை எப்படி பார்க்கலாம்? அதாவது 1 இயரை ஃபஸ்ட் விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி. அப்படி விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கிறதா இருந்தால் எதெல்லாம் விமர்சனமாக பார்க்கலாம்? எது பெஸ்ட்டு, எது ஒஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் எப்படி பார்ப்பீங்க சார்? இல்லை, 1 மாதம் விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு சொன்னால் பாலிசி லெவலில் அல்லது அவர்களுடைய நீண்டகால திட்டத்தை செயலாக்குறதுல அதெல்லாம் தேவையில்லை. இப்போ 2500 என்னாச்சுன்னா நான் அது கேட்க மாட்டேன். ஆனால் தினசரி செயல்பாடுன்னு இருக்குல்ல, ஒரு புது மேனேஜர் தலைகீழாக மாற்றணுன்ற அவசியமெல்லாம் இல்லை. ஆனால் பழசு தடுமாறாமல் கொண்டு போகணும். அந்த வகையில் திருப்தி அளிக்கக்கூடியதாக இல்லை. இதனுடைய எதிர்காலமும் எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. எது பழசு எது அப்படி கண்டினியூ ஆகாமல் இருக்குது? பிரச்சனை என்னென்னா, இது ஒரு நபரை மட்டும் ஒரு அரசாங்கம் சார்ந்து இருந்தால், அவர் தான் எல்லாமே அவர் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, அவரோட அப்ரூவல் தான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு போக்கு இருந்ததுன்னு சொன்னால் அது பிரச்சனைக்குரியது தான். இங்கே இன்னொன்று இவருடைய ப்ரெசன்ஸ் இருக்குல்ல, கருத்து ஈவன் பாஜகவை நாங்கள் ஆதரிப்போம்னு சொல்கிறது கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் எதுவும் சொல்லாமல் இருந்துக்கிட்டு நீங்களாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது அது ஒரு ஆபத்து. அவர் தன்னுடைய அரசியல் நிலைப்பாடு குறித்து இந்தியா கூட்டணியில் வான்னு வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிடுது காங்கிரஸ். வருமோ வரலை, அது மாதிரியான ஒன்றுமே இல்லை, தலைவர் முடிவு செய்வார் அப்படின்ட்டு இருக்காங்க. திமுகவை இந்தியா கூட்டணியில் திமுக வந்துருச்சு, சேர்த்துக்கிற தாவேக்காவை உள்ளே இழுக்கிறதுக்கு காங்கிரஸ் விருப்பப்படுது. திமுக சார் குறுக்கிடுறேன். இந்திய கூட்டணி தேசிய அரசியலுங்கிறது ஒரு பக்கம் வச்சுருவோம், நம்ம அந்த சப்ஜெக்டில் போக வேண்டாம். இவருடைய இந்த 1 மந்த்து அந்த கவர்னன்ஸ் எப்படி இருக்குது? நீங்கள் அந்த பழைய விஷயம் தொடர மாட்டேங்குது அப்படின்ற சொன்னீங்களே, அதுவோ இல்லை முக்கியமான விஷயத்தெல்லாம் நான் லேட்டராக பேசுகிறேன், இப்போ அவசியமான விஷயத்தில் சில லேக் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அது எதுன்னு நான் கேட்குறேன். எலக்ட்ரிசிட்டி ஃபஸ்ட்டு. ஓகே. இன்னொன்று, இவர் திருச்சியில் பேசின பேச்சு பழி போடுவது தான் எங்களுடைய அரசின் வழிமுறையாக இருக்குங்கிறத அவர் அங்கே பிரகடனப்படுத்தியிருக்கார். என் பேரில் சட்டம் ஒழுங்குக்கு என் பேரில் பழி போடுறீங்கிறது அதை என்னென்னா, எனக்கு எந்த இதுவும் இல்லை, என்னுடைய மதிப்பை நானே குறைச்சிக்கிற வேலை அது. போலீஸ் உங்கள் கையில் இருக்குது, அதுக்கு வேறு நியாயத்தை சொன்னால் கூட பரவாயில்ல. எங்களுக்கு அவகாசம் தேவைப்படுது, நாங்கள் இதை ஸ்டடி பண்ணுறோம், கிரவுண்டை ஸ்டடி பண்ணுறோம், அதெல்லாம் இல்லை. என் பேரில் பழி போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு ஒரு செல்ல பிள்ளை சொல்லும் தெரியுமா? எல்லாத்துக்கும் ஏன் மார்க் வாங்கலை, என்னது சரியான ஸ்கூலில் சேர்க்கலை, இந்த ஸ்கூல் லெவலுக்கு ஏன் நீ படிக்கலை, எனக்கு டீச்சர் சரியில்லை அப்படின்னு ரொம்ப செல்ல பிள்ளைங்க இன்னொரு இடத்துக்கு போகும்போது எல்லாத்து மேலேயும் பழி போடும் தெரியுமா? இவர் அந்த பாணியை தான் மேற்கொள்கிறார். அதையே தான் மற்றவர்களும் காப்பி பண்ணுறாங்க. மின்சாரத்துறை அமைச்சர் கோடை ஜாஸ்தியாக இருக்குது, ரிக்குவயர்மெண்ட் இல்லை, எல்னினோவை கூட சொல்லுங்கள், எல்னினோ இருக்குங்க, டூ மச் ஆஃப் ஏசி ரன் ஆகுது, அதை சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை, ஃபியூஸை பிடுங்கிட்டு போகிறாங்கன்றாங்க. கருப்பாடுகள் இருக்குது, சில சிக்கல் இப்படிலாம் இந்த மாதிரி தனியாக இது எல்லாமே ஒருவேளை அப்படி இருந்ததுன்னா அது உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டோட தோல்வின்னு அர்த்தம். 1 மாதம் ஆச்சு, இன்னும் 5 வருஷம் நீங்கள் தான், உங்களுக்கு எப்படி ஆஃபீஸர் பயப்படாமல் போவாங்க? மற்ற கட்டுமான பொருட்கள் இந்த சூழல் குறித்த யாராவது ஒருத்தர் பேசியிருக்காங்களான்னு சொல்லுங்களேன். அடுத்த 2 மாதம் சார் கொடிய வெப்பமும் அல்லது ரொம்ப மோசமான மழை இருக்க போகுது. அப்போ இந்த எலக்ட்ரிசிட்டி ரிக்குவயர்மெண்ட்டு இன்னும் அடுத்த 2 மாதத்துக்கு இருக்க போகுது. இந்த தீவிரமான மின்சார தேவை என்ன பண்ணாங்க? எப்படி இதே தானே இருந்துச்சு. 1 மெகாவாட்டு கூட அனல் மின்சார உற்பத்தியோ இல்லை அணு மின்சார உற்பத்தியோ கடந்த இதில் நடக்கலை. இதே சுச்சுவேஷன் தான் அப்போ இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு ஒன்றும் புதுசாக ஒரு ஷட் டவுன் எல்லாம் பண்ணலை, எந்த பிளான்ட்டும் ஷட் டவுன் எதுவும் பண்ணலை. அப்போ போன கோடையில், அதுக்கு முந்தின கோடையில் வராத எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை இப்போ வருதுன்னா உங்களுடைய நிர்வாகத்தில் ஏதோ ஒரு ஓட்டை இருக்குன்னு தானே அர்த்தம். ஃபியூஸ் கேரியரை பிடுங்கிட்டு போகிறாங்கங்கிற பதிலின் மூலமாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்க முடியும்? இப்போ இந்த இடத்துல தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. மின் தட்டுப்பாடா அல்லது மின் திருட்டா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கேள்வி வைக்கிறார். காரணம் என்ன அப்படி சொல்கிறாருன்னா, அவர் பெரிய பெரிய ஆலைகள்லாம் ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்குது, அதாவது மக்களோட பயன்பாட்டுக்கு தேவையான அந்த மின்சாரத்தை அந்த பக்கம் திருப்பி விட்டுருக்கீங்களான்ற ஒரு கேள்வியை எழுப்புறாரு. இதை நம்ம அதோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாமா, அல்லது அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு? அது அவ்வளவு சரியான இதுன்னு சொல்லலை. இதே தொழிற்சாலைகள் முன்பும், இன்ஃபேக்ட் இப்போது எல்லா தொழிற்சாலைகளோட உற்பத்தியும் குறைஞ்சு தான் இருக்குது, சேல்ஸ் இல்லை. நீங்கள் ஜென்ரலாகவே இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விற்பனை குறைஞ்சிருக்கு, நுகர்வு குறைஞ்சிருக்கு. நீங்கள் இப்போ மாம்பழம்லாம் ஆக்சுவலாக இது கட்டுப்படி ஆகிற விலையே கிடையாது. நீங்கள் விளையிற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா 5 கிலோ 6 கிலோ 100 ரூபாய்க்கு விற்றுட்டு வர்றாங்க மாங்காய்லாம். தருமபுரி,
பெங்களூர் பார்டர்ல எல்லாம் பார்த்துருக்கேன், 5 கிலோ 6 கிலோ விற்றுட்டு வர்றாங்க. எல்லா விவசாய பொருட்கள் அல்லது மற்ற இது மக்களினுடைய தேவை குறையுது, வருமானம் குறையிறதுனால. ஜென்ரல் ஒப்பீனியனே என்னென்னு சொன்னால், இந்தியாவில் கார்ப்பரேட் நிறுவனங்கள் தங்களுடைய கெப்பாசிட்டியில் முக்கால்வாசி தான் ரன் பண்ணுறாங்க. ஃபுல் கெப்பாசிட்டிக்கு உற்பத்தியே செய்ய முடியலை. ஏதோ ஏப்ரலில் கொஞ்சம் கார் சேல்ஸ் கொஞ்சம் அதிகமாச்சு, மற்றபடி எல்லா விற்பனையும் குறைஞ்சிருக்கு. ஃபேக்ட்ரிஸ் ஃபுல் ஃப்ளெஜ்டாலாம் நடக்கலை. அப்படியே இருக்கட்டும், இதே ஃபேக்ட்ரி தானே போன இடத்துல இருந்திருக்கும். அப்போ மட்டும் ஃபேக்ட்ரி ஓடலையா? ஃபேக்ட்ரி மூடி வச்சுருந்தாங்களா? இது அவ்வளவு பொருத்தமான விமர்சனமாக தெரில. என்னென்னா, அவசர கால ப்ரொக்யூர்மெண்ட்டில் இவர்கள் கோட்டை விட்டுருக்காங்க. வெறுமனே மின்சார கொள்முதல் மட்டும் இல்லை, அங்கே வீணாக போகிற கருவிகள் அதை மாற்றுறதுக்கு இல்லை கான்ட்ராக்டில் எதாவது பண்ணுறாங்களா, நமக்கு அந்த மைக்ரோ டீட்டெயில்ஸ் எதுவும் நமக்கு தெரியல. ஆனால் அதை குறித்து விளக்கமாக சொல்லலை. ஆமாங்க, இது பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு இன்னும் 3 வருஷம் தான் அடுத்த தேர்தல் வரப்போகுது. ஒரு செல்லப்பிள்ளையை போல தான் மக்கள் நிறைய தேர்ந்தெடுக்காங்க, எதிர்பார்ப்பெல்லாம் இல்லாமல். அப்போ உண்மையை பேசுகிறதுக்கு என்ன, இவர்கள் சொல்கிற அந்த பிரகடனம் இருக்கு இல்லையா, இது நான் பழி தான் போடுவேன் அப்படிங்கிறது தான். ஒருத்தர் போய் பழனி கோயிலில் உட்காந்துட்டு பழனி கோயில் படியேறி போய் சொல்கிறாரு, கோயில் வணிகஸ்தலம் மாதிரி நடக்குதுன்னு. பெரிய வசூல் இருக்கிற கோயில்கள் எல்லாத்துலேயும் பாருங்கள், சேவை மனப்பான்மையோட எந்த கோயில் நடக்குது? இவங்கெல்லாம் கோயிலை முன்ன போகிறாங்களான்னு எனக்கு தெரியல. தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய கோயில்கள் எல்லாத்துலேயும் ஒரு கடை மாதிரி தான், வியாபார ஸ்தலம் மாதிரி தான் நடக்குது. நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா போகலாம். நீங்கள் பெரிய கோயில் அர்ச்சகர்கள்லாம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறது உலகறிந்த உண்மை. அதெல்லாம் சரி பண்ண தான் நான் வந்திருக்கேன். எல்லாமே ஊழல் நடந்திருக்கு, அதாவது சிஸ்டமே கம்ப்ளீட்டாக ஊழல் மயம் ஆயிடுச்சு, லஞ்ச லாவணி எல்லா இடத்துலையும் இருக்குது. அதை நான் கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஏன்னா மக்கள்கிட்ட நான் அந்த ஹோப் தான் கொடுத்தேன். அப்படிங்கும் போது அவர் எல்லா மட்டத்திலும் செய்கிறாருல்ல, அது பாசிட்டிவாக தான் நான் பார்க்கணும். இல்லை, வார்த்தைகள் மட்டும், வெறும் வார்த்தையிலே வண்டி ஓட்டுறதா இருந்தால் மோடி காலத்துக்கு இந்த நேரம் நம்ம வல்லரசு ஆயிருப்போம், கீழேருந்து வரமாட்டோம். இது லஞ்சத்தை ஊழலை ஒழிப்பது, அது கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். 2 முக்கியமான பிரச்சனை அதில் பார்க்குறேன். அது அந்த பாஜகவை, அது மதவாத அரசியலை எதிர்க்க துணிவில்லாத பலர் கையில் எடுக்கிற ஆயுதம் ஊழல். லஞ்சம் ஊழல் ஒழிக்கிறதுங்கிறது, லஞ்சம் ஊழலை ஒழிப்பதுங்கிறது அது ஒரு ஸ்ட்ரக்சுரலாக பல சேஞ்சஸை பண்ணிட்டு வரணும். நீங்கள் நிஜமாக லஞ்சத்தை ஒழிக்கணும்னு விரும்புனீங்கன்னா அது மேலேருந்து கீழே வரணும். லஞ்சத்தை ஒழிக்கணுங்கும்போது அது நீதித்துறை லஞ்சத்திலிருந்து, தண்டனை கொடுக்கறதுக்கான மற்ற மெக்கானிசத்திலிருந்து, அதை விடவும் முக்கியமானது என்னென்னு சொன்னால், அதை ஒரு ஸ்கூல் லெவலில் கற்றுத்தரதுலேருந்து மேல் லெவலில் தீர்க்கிற வரைக்குமான அது ஒரு புரட்சிக்கு இணையான ஒரு வேலை. கம்ப்ளீட் சிஸ்டம் அப்படி சமூக மாற்றமாகவே அது ஏற்படும். சமூக 2லேயுமே நடக்கணும் சைமல்டேனியஸாக. நீங்கள் புதிதாக உருவாக்குற யூரின் போகிறத நிப்பாட்டுறதுக்கு சிங்கப்பூரில் அந்த மாதிரி வேலையை செஞ்சுருக்காங்க. லிஃப்ட்டில் கூட யூரின் போகிற பழக்கம் சிங்கப்பூரில் உண்டு. லீ குவான் யூ வந்த பிறகு அதை 2 விதமாகவும் சரி பண்ணாங்க. மக்களுக்கு சொல்லித்தரதின் வழியாகவும் தண்டனைகள் வழியாகவும் 2மே நடந்தது. நீங்கள் இங்கே லஞ்சத்தை, அது ஒரு கவர்ச்சிகரமான, உங்களை ஒரு மயக்கத்தில் ஆழ்த்துற ஒரு இது. இப்போ அரசுனா நமக்கு 2 அரசு இருக்குது, ஒன்று மத்திய அரசு, ஒன்று மாநில அரசு. மத்திய அரசு அப்படின்னு பார்த்தா பாஜக அரசு அப்படிங்கிறது அடிப்படையில் ஒரு மதவாத அரசு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ரைட்? ஓகே. இதற்கு முன்பு இருந்த திமுக அரசு அவங்க 5 ஆண்டு காலத்தில் அவங்க எதை ஃபோக்கஸ்டாக வச்சாங்க அப்படின்னா, மோடி எதிர்ப்புன்ற ஒரு அரசியல், பாஜக எதிர்ப்புங்கிற அரசியல் தான் எல்லா இடத்துலையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ விஜய் என்ன சொல்கிறேன்னா, அது கரெக்டு தாங்க, பட் இங்கே ஒரு அரசு இருக்குது, மாநில அரசு நமக்கு ஒன்று இருக்குது, அந்த அரசு தங்களுக்கு உட்பட்ட அதிகாரம் ஒன்று இருக்குது, அந்த அதிகாரத்தை சரியாக பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க, அது மக்களுக்கு சரியாக சேர மாட்டேங்குது, மக்கள் பல இடத்துல இந்த அரசில் சஃபர் ஆகுறாங்க, அந்த அரசில் சஃபர் ஆகுங்கிறது ஓகே, அது ஒரு பாயிண்ட். ஆனால் இந்த அரசுலேயும் சில பிரச்சனை இருக்குல்ல, இதை சரி பண்ணால் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. ஸோ இப்போ இவர்கிட்ட இருக்கிற ஒரு பற்றாக்குறை, ஒரு குறை அப்படின்னா, டெல்லி அரசு எதிர்க்க மாட்டேங்கிறாரு, பாஜக அரசு எதிர்க்க மாட்டேங்கிறது, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நம்ம அதை ஓரமாக எடுத்து வச்சிருவோம். இப்போ இவருக்குன்னு உண்டான அந்த அரசு, அவர் சொன்னார்ல, அதை சொல்லி அதை நான் சரி பண்ணுறேன், அந்த லஞ்சம் ஊழல் விஷயத்தெல்லாம் சரி பண்ணுறேன், மக்களுக்கு ஒரு வெல்ஃபேர் கவர்மெண்ட் நான் கொடுக்குறேன் அப்படின்ற அந்த முயற்சி செய்கிறாரு. அதில் என்ன சிக்கல் இருக்குன்னு பார்க்குறீங்க? வெல்ஃபேர் கவர்மெண்ட் என்ன ஆரம்பிச்சாங்க? ஏதாவது ஒன்று, எதுவுமே ஆரம்பிக்கல. நான் சொல்லலை ஆரம்பிங்க. இப்போ அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய பில்டர்ஸ் அசோசியேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கட்டுமான கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு அப்ரூவல் வாங்குறதுக்கு ஆளுங்கட்சிக்கு நாங்கள் ஒரு ஃபண்டு கொடுப்போம், அப்ரூவல் வாங்குறதுக்குன்னு சொல்லி, அது கட்சிக்கு தனியாக அது அன்அஃபிஷியலாக கொடுப்போம். அந்த ஃபண்டு இந்த கவர்மெண்ட் வாங்க மாட்டேங்கிறான்னு ஒரு விஷயம். இன்றைக்கு வரக்கூட முக்கியமான செய்திகள் என்ன அப்படின்னா, இப்போ டாஸ்மாக் ஆலையிலேருந்து நம்ம சரக்கு கொள்முதல் பண்ணுவோம், பிஸ்னஸ்க்காக கொள்முதல். அப்போ நம்ம எவ்வளோ கொள்முதல் பண்ணுறோமோ அது பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்ட்டிக்கு ஃபண்டு கொடுப்பாங்க, 100 கோடி அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கே பார்த்தீங்கன்னா 1600 கோடி ஃபண்டு வருது. இப்போ விஜய் அவர்கள் என்ன பண்ணுறா, டிவி கேட்க அந்த ஃபண்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு ஆலை முதலாளிகள் செய்திகள் சொல்லியிருக்கான்ற நியூஸ் வழியாக இருக்குது. இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
நிறைய இந்த குறிப்பாக கடந்த ஆட்சியில் வந்து இந்த இதில் நடந்த ஊழல் மின்சார டிரான்ஸ்ஃபார்ம் கொள்முதல் நடந்த ஊழல் அது பற்றி விசாரிக்க சிபிஐ என்கொயரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு செய்யுது. அப்போ வந்து அந்த பணம்லாம் மக்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம், அந்த பணத்தை வந்து நான் என் கட்சிக்கு எடுத்துக்க விரும்பல, அதை மக்களுக்கே கொடுக்குறேன். குறிப்பாக டாஸ்மாக் விஷயத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த ஆலையிலிருந்து வரக்கூடிய 1200 கோடியை நான் வந்து அரசு கஜானா கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறார். அப்போ மக்களுக்கு வந்து கொஞ்சம் பயனடைகிறாங்க. இல்லை அப்படின்னா அரசு கஜானாவுக்கு கொண்டு வர்றதுன்னா அது எப்படி அந்த மெக்கானிசம் எனக்கு புரியல. ஒரு லஞ்சம் போனதை நீங்கள் அரசு கஜானாவுக்கு கொண்டு வர்றது அது அதனுடைய சாத்தியப்பாட்டை எனக்கு புரிஞ்சுக்க முடியல. ஓகே, இப்போது அதை அதிகபட்சம் என்ன செய்ய முடியும், கேஸுக்கு அந்த பணத்தை கேஸுக்கு 100 ரூபா விலையேற்றி கஜானா கொண்டு வர்றதா அப்படி புரிஞ்சுக்கலாமா? அதாவது அது கேஸுக்குன்னு ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த அமௌண்ட்டை எப்படி கஜானாக்கு கொண்டு வருவாங்க? வெளிப்படையாக அவர் அதான் சொல்லியிருக்காரு. எதுவுமே உறுதி இல்லை. எனக்கு யார் சொன்னாங்கன்னு தெரியல. இந்த இது வந்து தகவலாக வந்தது. இந்த மாதிரி அந்த பணத்தை கஜானாக்கு கொண்டு வர்றதா தகவல்ங்கிற அளவில் தான் வந்துச்சு. அது ப்ராக்டிக்கலாக அதனுடைய மெக்கானிசம் எனக்கு நிஜமாக புரியல. இப்போது 2 தான் நடக்க முடியும். நீங்கள் அந்த 90 ரூபா கேஸுக்கு 100 ரூபா இல்லை 200 ரூபா அதை தவிர்த்திங்கன்னா சாராயத்தோட விலை குறையணும். சாராயத்தோட விலை குறையல, விலை கூடியிருக்கு. ஓகே, இப்போ விலை கூடியிருக்கு. ஒரு குடிமகன் கூடுதலாக விலை கொடுக்குறான். இப்போ விலையை ஏற்றி தான் அது வருதுங்கும்போது இதில் கஜானாக்கு வர்றதுன்னா அது எப்படி? எனக்கு அதை புரிஞ்சுக்க முடியல. 1. 2வது இவங்க ஃபண்டமெண்டலி இவர்கள் ஊழலுக்கு எதிரானவர்கள் இல்லை. அப்படி இருக்கிறவங்க அடிப்படையில் ஊழலிலிருந்து உருவானவர்கள் ஊழலுக்கு எதிராக செயல்பட முடியாது. இதுதான் யதார்த்தம். எப்படி ஏன் சொல்கிறேன்னா, இவர்கள் டிக்கெட் விற்பனையிலிருந்து இவர் கூட இருக்கிற ஆதவர்ஜுனா, இவங்களோட ப்ரொடியூசர் பார்ட்டி, ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் யார்? ஆதவர்ஜுனா. அவங்களோட பின்புலம் என்ன? அவங்க லாட்ரி ஃபேமிலி, அவங்க ஒரு பின்புலம் இருக்குது. அவர்கள் அந்த பிஸ்னஸை ஊழல் இல்லாமல் லஞ்சம் இல்லாமல் நடத்த முடியாது. அப்படி ஒரு லாட்ரி பிஸ்னஸ், லாட்ரியோ அந்த ஆன்லைன் லாட்ரி, மல்டிபிள் ஷெல் கம்பெனிஸ், இது எல்லாமே அவங்களோட இருக்குது. எக்கச்சக்க கேசஸ் அவங்க பேரில் இருக்குது. இதற்கான ஒரு நியாயத்தை கூட அவங்க சொல்லாமல் இவங்க டிக்கெட்டை கூடுதல் விலைக்கு விற்றது இது குறித்தெல்லாம் அசூயையும் இல்லாமல் இது குறித்து அவர் கவலைப்பட்டதோ அதனுடைய தப்புக்கு புண்ணும் அவர் என்ன ஒப்பீனியனில் இருக்கார். இவர் லஞ்சத்தை ஒழிப்பேங்கிற ஒரு வீட்டில் வந்து போஸ்டர் அடித்து ஓட்டினா சரியா போச்சா? அது குறித்த கேள்விக்கு அவருடைய உண்மையில் ஒரு 4 கேள்வியை எதிர்கொண்டு அதுக்கு பதிலை சொல்லி, ஆமாங்க அது சினிமாவில் அப்படி நடந்தது, இனி அது நடக்காது, ஏதோ ஒன்று அவர் என்ன நினைக்கிறாருன்னே தெரியாமல், ஒரு பழைய படத்தில் சிவாஜி ஏதோ ஒன்று வாய்க்கு வந்தது பேசுவார், கீழே இருக்கவங்களாம் அதுக்கு ஒரு பொழிப்புரை கொடுத்து ராஜாவுக்கு விளக்கம் கொடுப்பாங்க இல்லையா? அதை போல் இருக்குது. நான் சொல்ல வர்றது, இவங்களால் செய்ய முடியாதுங்கிறதுலாம் 2ஆம் பட்சம். குறைந்தபட்சம் தங்கள் சைடில் இருக்கிற அழுக்கை கிளியர் பண்ணாமல் இவங்களால் இதை கிளைம் பண்ணவே முடியாது. ஏஏபியை இதில் முதல்ல நாம் ஏன் சேர்க்க முடியாதுன்னா, அவங்க குறைஞ்சபட்சம் இதற்கான சில வேலைகளை செஞ்சாங்க. அவங்க எப்போ லஞ்சம் ஊழலை வந்து ஒழிக்கிறது, ஈவன் அவங்களே கடைசியில் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானாங்கன்னாலும் அவங்க அரசாங்கம் எடுத்து கட்டின பாலம் அதனுடைய மதிப்பீடு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பாலம் கட்டுறதுக்கான மதிப்பீட்டில் கிட்டத்தட்ட 3ல் 1 பங்கு விலை குறைச்சலாக பாலத்தை எல்லாம் கட்டி சில அட்டெம்ப்ட் எல்லாம் எடுத்தாங்க. அதளவு கூட ஒத்துக்கலாம். 2வது பார்ட்டி உருவானது மக்களை அதற்காக திரட்டினாங்க. லஞ்சத்தை ஒழிக்கிற இளைஞர்களை கூப்பிடுறேங்கிறது, அந்த படித்தவங்களை உள்ளே கொண்டு வரேங்கிற மாதிரியான சில அட்டெம்ப்ட் வந்து அவங்க என்ன பேசுனாங்களோ கிரவுண்டில் அதை செயல்படுத்துறதுக்கான சில நடவடிக்கைகளை ஏஏபி செஞ்சிச்சு. அட்லீஸ்ட் அது ஆரம்பத்தில் அது ஒரு ஐவாஷ் தான். இன்னொன்று அதன் மீது இருக்கிற எனக்கு முக்கியமான குற்றச்சாட்டு, லஞ்சம் ஊழலை விட எனக்கு மதவாதம் தான் நாட்டில் ரொம்ப பெரிய பிரச்சனைங்கிறது என்னோட அபிப்பிராயம். மேபி மற்றவங்க டிஃபர் ஆகலாம், எனக்கு அது சிக்கல் இல்லை. பட் ஏஏபி அந்த வழியில் சில முயற்சிகள் எடுத்தாங்க. அடிப்படையில் அவர்கள் மீது அந்த கரை கிடையாது. ஆரம்பத்தில் இவங்க ஆரம்பிக்கும் போதே அந்த சுமையோடு தான் வர்றாங்க, இந்த அழுக்கோடு தான் அவங்க உள்ளே வர்றாங்க. எங்கேருந்து வர்றது? இதை தான் சொல்கிறேன். இவங்களுக்கு பார்ட்டியோட ஆதவர்ஜுனாவோட ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், இவரினுடைய சினிமாவிலிருந்து இவர் அந்த சினிமாவுக்குள்ளே இருக்கிற மேக்சிமம் ஊழலை பயன்படுத்தி தான் அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஆனால் மக்கள் வந்து அதெல்லாத்தையும் ஒரு பொருட்டாக கருதாமல் தான் வந்து ஒரு 108 நம்பர் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல. அப்போ ஒரு தனிப்பட்ட பெரும்பாலான கட்சியாக அதை வந்து அங்கீகரிச்சிருக்காங்க அப்படின்னா, சரி ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற விஜய் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு ஹோப் வந்திருக்கு. அப்போ அந்த ஹோப் அப்படின்னு பார்க்கும்போது சினிமா துறையில் வந்து எம்ஜிஆரும் அந்த சினிமாவில் இருக்கிற விஷயத்தை சரி பண்ணல, அங்கேருந்து வந்த எதிர்கட்சி தலைவரான விஜயகாந்த் அவர்களும் அதை சரி பண்ணல. பட் இவர் வந்து வந்திருக்கிறாரு. பட் அவர் அதை அந்த சப்ஜெக்டை டச் பண்ணல. மக்கள் யாரும் அதை எதிரும் பார்க்கல. ஒரு விமர்சகராக நம்ம அதை பார்க்குறோம், கரெக்ட். ஆனால் மக்கள் அதை எதிர்பார்க்கல. ஆனால் மக்கள் என்ன சொல்றேன்னா, அரசு அலுவலகங்களில் அன்றாட நாங்கள் பயன்படுத்துகிற விஷயத்தில் எங்களுக்கு சில சிக்கல் இருக்கு, அதுக்கு இவர் ஏதாவது மாற்றம் ஏற்படுத்துவார் அப்படின்ற மாதிரி மக்கள் அதை பார்த்துருக்காங்க, நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த நம்பர் 108 நம்பர் கிடைச்சதுனால நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். அந்த விஷயத்தை அவர் எப்படி செஞ்சு கொடுத்துருக்காரு, மக்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்குறாருன்னு கேட்குறேன். எதுவும் செஞ்ச மாதிரி எனக்கு தெரியலையே. சில விஷயம், அதாவது ஆரம்பத்தில் ஜோரில் இப்போ நீங்கள் நம்ம புதுசாக ஒரு வண்டி வாங்கினா அதை
நான் எல்லா இதுலேயும் ஓட்டி ட்ரை பண்ணுற மாதிரி புதுசாக ட்ரெஸ்ஸை போட்டோன்னு சொன்னால் வேறு எதுக்கு மாறுறோன்னு வச்சுக்கோங்களேன். வேட்டி சட்டை கட்டணுன்னா பேண்ட் போட்டுருக்கவங்க பேண்ட் ஷர்ட் போடுறவங்க வேட்டி சட்டை கட்டும்போது ஒரு நாலு பேர் பார்க்குற மாதிரி போகிறது சரியாக இருக்கான்னு செக் பண்ணுறதெல்லாம் நடக்கும். அந்த ஆர்வ துடிப்பில் சிலர் அந்த மாதிரி பேசலாம். ஆனால் இவர்களை பெரும்பாலானவர்கள் அந்த அடிப்படையை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஒரு 2 பேர் பேசுகிறதுல ஒரு சென்சிபிளாக பேசுகிறாங்கன்னு 2 பேரை வேணால் சொல்லுவேன். அந்த அறநிலையத்துறை ஒரு பிரச்சனை வரும்போது அதை அட்லீஸ்ட் அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஏதோ முயற்சி பண்ணுறாரு. அதுலேயும் சொல்கிறது கொஞ்சம் ஓவர் இதெல்லாம் இருக்கும், அது பரவாயில்ல, இருந்தாலும் அந்த இது இருக்குது. அந்த டாஸ்மாகை பார்க்குற மினிஸ்டர் ரமேஷ் மினிஸ்டர், ஆமாம் ரமேஷ் தானே அது, சரி இவர் வந்து ரமேஷ், அது வந்து விக்னேஷ் நினைக்கிறேன். மற்ற யாருமே ஒரு பொறுப்பாவோ அல்லது இந்த பிரச்சனையை நாம் கையாளுவோம், இதை நான் பார்க்குறேன் சரி பண்ண முயற்சி பண்ணுறேங்கிற மாதிரியான டோனை யாருமே வெளிப்படுத்தலை. அருண்ராஜுக்கு கேட்டால் வேற ஒன்று பதில் சொல்கிறாரு. திடீர்னு 8000 கிளினிக்கு வந்து அப்ரூவல் கொடுத்தோன்றாங்க. அது ஒரு பொருத்தமான செய்தியாக இல்லை, அது சம்மந்தமே யதார்த்தத்துக்கு பொருத்தம் இல்லாத செய்தியாக இருக்குது. செங்கோட்டையன் அவரோட ப்ரெஸ் மீட்டெல்லாம் பார்த்தா தெரியும், உங்கள் பிள்ளைக்கு எதாவது ஆச்சான்ற மாதிரி பேசுகிறாரு. அவ்வளோ சீனியர்கிட்டே இவங்களோட பதில் எல்லாமே இதை மாதிரி இருக்குங்கும்போது நம்பிக்கை கொள்கிற மாதிரி நான் ஒத்துக்கிறேன். இன்னொரு 6 மாதம் அவகாசம் கொடுக்கணுங்கிறத ஒத்துக்கிறேன். 2 இடத்துல அந்த சான்ஸ் அவங்க எடுக்க முடியாது. ஒன்று தினசரி பயன்பாட்டுக்கான தேவையில் ஒன்று உண்மையை சொல்லணும் அல்லது பிரச்சனையை சரி பண்ணணும், அது ஒன்று. செகண்ட் திங், லா அண்ட் ஆர்டர் வந்து முன்பை விட ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ கொலை நிறுத்தணுங்கிறது அல்ல பிரச்சனை, ஆனால் அந்த அட்ராசிட்டி அதிகமாக இருக்குங்கிற யதார்த்தத்தை கூட ஒத்துக்காமல் அதுக்கும் வேற ஒருத்தர் இதை பழிய போடுறதோ, நீங்கள் இப்போ உங்கள் கவர்மெண்ட்டில் சாராயம் விற்றதுனால தானே அப்படி பார்த்தோன்னா சாராயங்கிற பழக்கம் 2000 வருஷமாக இருக்குது. அப்போ எல்லாரும் பழி போட்டுகிட்டே போனால் எங்கே போகிறது? இதுக்கும் கூட இவர்கள் பழி போடுறதை கொண்டு போகிறாங்கிற குறைபாடு. இப்போ இப்படி ஒரு கேள்வி, இப்போ பழி போடுறது, இப்போ கடந்த காலத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை, மது சார்ந்த பிரச்சனைகள், இந்த கஞ்சா வசதிகள் விஷயங்கள் பிரச்சனையில் கடந்த ஆட்சி மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். ஓகே, அந்த ஆட்சியை அதுக்காக மக்கள் பழி வாங்கிட்டாங்க, அகற்றப்பட்டுருச்சு. ஓகே, அந்த அதிகாரிகள் இருப்பாங்களே, இந்த விஷயம் அவ்வளோ ஆட்சியாளர்கள் மட்டுமே செஞ்சிட முடியாது, அதிகாரிகள் பண்ணியிருப்பாங்க. அந்த அதிகாரிகள் மீது எதுவும் நடவடிக்கை எடுத்த மாதிரியோ அவங்க எதுவும் தண்டனைக்குள்ளான மாதிரியான விஷயங்கள் எதுவுமே பார்க்க முடியல. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ அதே அதிகாரி மூலமாக தான் இவர் அந்த அரசை ரன் பண்ணுறாரு. அதை எப்படி அவர் ஃபேஸ் பண்ணுறாரு அந்த விஷயத்தில்? இல்லை, இதில் வந்து தாவேகா வச்ச குற்றச்சாட்டு ரொம்ப அல்பத்தனமானது. சட்டம் ஒழுங்கு குறித்த ஒன்று உள்நோக்கம், பச்சையான உள்நோக்கம், டிஎம்கேவுக்கு எதிரான பேசுகிறதுன்னு. லா அண்ட் ஆர்டர், போதைப்பொருள் பிரச்சனை, மது, இந்த சிக்கலில் அவர்களுடைய அணுகுமுறை ரொம்ப ஒரு பிஜேபி பாணியிலான ஒன்று. எதை பற்றியும் கவலைப்படாமல் வாய்க்கு வந்ததை அடித்து விடுற ஒரு போக்கு தானே தவிர அதனுடைய அடிப்படை புரிஞ்ச யாரும் அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சொல்ல மாட்டான். செத்தவங்களை திருப்பி தருவான்னு இவர் கேட்ட கேள்வி தான் இன்றைக்கி ஒரு பிரச்சனையாக வருது. அதர்வைஸ் அது ஒரு பெரிய இதாக வராது. புது கவர்மெண்ட்டை வெயிட் பண்ணலாங்கிற எண்ணம் எங்கே வராமல் போகும்னா, இவர் தானே நீங்கள் இப்போ இது கொடுத்தா போச்சா, நீங்கள் இப்போ செத்து போன பெண்ணை உங்களால் திருப்பி தர முடியுமா அப்படிங்கிறதோட விளைவு தான் இன்றைக்கி வர்ற குற்றச்சாட்டு. அதிகாரிகளை தண்டிப்பது அப்படிங்கிறதெல்லாம் நாம் வந்து ஜோசப் ஸ்டாலின் காலத்தில் இல்லை, ஜோசப் விஜய் காலத்தில் இருக்கும். ஒரு பஞ்ச் டயலாகு, குத்துப்பாட்டு, அந்த லெவலுக்கு தான் நீங்கள் இங்கே எதிர்பார்க்க முடியும். பாலிசி லெவலில் செய்யணும்னு சொன்னால் அதற்கு ஒரு அசாத்தியமான அறிவு, ஒரு அசாத்தியமான தைரியம் இருக்கிற ஒரு டீம் வேணும். எல்லாத்துக்கும் மேலே இது ஒரு மாநிலம். இந்த இடத்துல போய் அதிகாரிகளை பகைச்சிக்கிட்டு ஆட்சி நடத்துறதெல்லாம் சாத்தியம் இல்லை. அதுவும் இவர்களால் காலையில் 9 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு இப்போ எதை மூடிட்டு வந்து வீட்டுக்கு வந்து வீக்கெண்டில் நான் இப்போ அரசு வேலையை பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி, மினிஸ்டர்ஸோட ஃப்ரீக்வெண்ட்டாக இன்ட்ராக்ட் பண்ண மாட்டேன், மக்களை கேள்வியை நான் எடுத்துக்க மாட்டேன், ப்ரெஸ் மீட்டுக்கு நான் போக மாட்டேன்னு சொல்கிற ஒரு நபரால் அதை போன்ற ஒரு விஷயங்களை நடவடிக்கை எடுக்க முடியாது. அண்ட் மார்க் மை வேர்ட்ஸ், ரொம்ப நீங்கள் உங்கள் அளவில் ஒரு தனி நபராக நீங்கள் எந்தெந்த லஞ்சத்தை எல்லாம் எதிர்கொள்கிறீங்களோ, எந்தெந்த தினசரி டிஸ்கம்ஃபர்ட்டெல்லாம் எதிர்கொள்கிறீங்களோ, அது எல்லாம் இந்த ஆட்சியில் மோசமாக வேணால் ஆகுமே தவிர இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சாத்தியம் கிடையாது. இந்த பண்புகள்லாம் இருக்கு இல்லையா, ஒரு ப்ராப்பரான கவர்மெண்ட் நடத்துறதுக்கு எல்லாமே எதிரி இவங்க செய்கிறது. ஜெயலலிதாவை சொல்லலாம், பட் ஜெயலலிதா கிட்ட டே டு டே ஆக்டிவிட்டியை பார்த்துக்கிறதுக்கு வேற ஒரு டீம் இருந்துச்சு. சசிகலா, அவங்களோட குடும்பம் ஏதோ ஒரு வகையில் த்ரெட்டை சென்ஸ் பண்ணி அதை சரி பண்ணுறதுக்கான ஒரு டீம் இருந்தது. இவர்கிட்ட அந்த மாதிரி ஒரு டீம் இல்லை இப்போ வரைக்கும். இப்போ இவர் வந்து ஆட்சிக்கு வரும்பொழுது, அந்த பதவி ஏற்கும் பொழுது ஒரு விஷயம் சொன்னார்,
என்னோட ஆட்சியில் பவர் செக்டர்னு யாரும் கிடையாது, நான் மட்டும் தான் அப்படின்ற மாதிரி சொன்னார். பட் அது ஏன்னா கடந்த ஆட்சியில் வந்து அது பெரிய விமர்சனத்துக்குள்ளாச்சு. பலரும் வந்து ஸ்டாலின் அவர்களோட பேரை யூஸ் பண்ணி பலரும் ஒரு செக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவரே சொன்னார், ஃபேமிலியிலே 4 பேர் அப்படி பண்ணுறாங்கன்னு தான் சொன்னார். பட் இவர் வந்து அது மாதிரிலாம் கிடையாது, நான் மட்டும் தான் அப்படின்னு சொல்லும்போது அது மக்களுக்கு ஒரு ஹோப் கிடச்சிச்சு. இப்போ அந்த அந்த ஒரு விஷயம் தான் சிக்கலாக இருக்குன்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களா? அதை நீங்கள் அந்த ஒரு வார்த்தை எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க? பவர் சென்டர் இல்லைங்கிறதெல்லாம் கிடையாது. ஓகே, ஆதவர்ஜுனா ஒரு பவர் சென்டர் தான், அருண்ராஜ் ஒரு பவர் சென்டர். ஃபர்தராக இவரோட வெவ்வேறு விஷயங்களில் ஆனந்த கட்சிங்கிறதுல வந்து நீங்கள் ஆனந்துக்கு ஒரு ரோல் இருக்கும். மேபி இவங்க அளவுக்கு ஸ்மார்ட்டாக அந்த பொலிட்டிக்கலி ஸ்மார்ட்டாக இருப்பாங்களான்னு தெரியாது. செங்கோட்டையன் ஒரு இது பண்ணுவார், இவங்க அளவில் இருக்கும். எப்போது ஒரு ஒரு தலைமையில் இருக்கிறவங்க தினசரி ஆக்டிவிட்டியில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு அவங்க உரையாடல் குறையுதோ கீழே இருக்கிற டீமோட அங்கு வேறு வேறு பவர் சென்டர் உருவாகும். மற்ற கட்சிகளில் சொன்னாலும் கூட தினசரி வேலைகளில் பாதிக்கப்பட்ட மாதிரி எதுவும் பெரிய பிரச்சனை இல்லை. இது வரட்டும், நம்ம இது ரொம்ப ப்ரீமச்சூர். இவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது மிஸ்யூஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நாம் இப்போதைக்கு பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த ஒரு மாதத்தில் பேசுவதற்கு இவங்களை பற்றி பேசுகிறதுக்கான குற்றச்சாட்டுகள் இருக்குது, இவர்களுடைய போதாமைகள் இருக்குது. ரொம்ப ரேராக 2 பேர் அட்டென்டிவாக இருக்காங்க அப்படிங்கிறத வேணால் சொல்லலாம். மற்றபடி எந்த இடத்தில் இவங்களை வந்து இந்த 1 மந்தில் எக்ஸ்ட்ராடினரியாக செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான எதுவும் இல்லை. அல்லது இந்த துவக்கம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல. அரசியலுக்கு ஃப்ரெஷர் தான் இவங்க லேர்ன் பண்ணுறாங்களா? அந்த லேர்னிங் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் இந்த புதிய அரசுக்கு. இல்லை, நான் இன்னும் அது மாதிரி எதுவும் பார்க்குறேன். அந்த மாதிரி விஷயங்கள் இந்த ரெஸ்பான்ஸ் நான் ரொம்ப குறிப்பிடத்தக்க பிரச்சனைன்னு 2 பார்க்குறேன், அவ்வளோதான். லேர்னிங் ப்ராசஸ் அவுட்கம் இது டைம் கம்மி தான், நான் அதை வேணால் நான் ஒத்துக்கிறேன். கண்கூடாக தெரிகிற அந்த பிரச்சனைகளை சொல்கிறேன். இந்த பழி போடுறது, டிஸ்கனெக்டடாக இருக்கிற முதல்வர், அவரும் பழி போடுற அந்த இயல்பு, ரொம்ப மக்களோட ஒரு அவரை போய் அணுகுவதற்கான வாய்ப்பு இல்லைங்கிறது 2வது. அது 2வது. மூணாவது விஷயம்னு சொன்னால் சாதாரண மக்களினுடைய பயன்பாடு குறித்த ஒரு எமர்ஜென்சி மோடு எதுலையுமே இருக்கிற மாதிரி தெரியல. இந்த வெறும் அறிவிப்புகள், பெரும்பாலான அதிகாரப்பூர்வமான செய்திகளோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவு. போறாருன்னு தகவல், வர்றாருன்னு தகவல், ராகுல் காந்தியை பார்க்குறாருன்னு தகவல், நிறுத்திட்டதா தகவல், இதில் வாங்கின பணத்தை வந்து கஜானாவுக்கு திருப்பிட்டதா தகவலாக தான் இருக்குது. நீங்கள் நேரடியாக இப்போது அரசாங்கத்தை அணுகுவதற்கான பாதை, இப்போ ஒரு ப்ரெஸ்ஸுக்காரவங்க ஆனந்தவிடனில் எழுதுகிறாங்க, அவரை ப்ரெஸ்ஸிலிருந்து ரொம்ப விலகி இருக்காங்க. இப்போது பத்திரிகையாளர்களிடமிருந்து விலகி இருந்தால் மற்ற கட்சிகளில் அணுகுவதற்கு யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி இவருடைய எண்ணம் என்னங்கிறதே தெரியல. இன்ஃபேக்ட் 25 கிலோமீட்டர் ஒரு கட்சி நகரத்திலிருந்து 25 கிலோமீட்டர் தள்ளி இருக்குன்னா இவருக்கு தான் இருக்குது. துண்டிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் இது எல்லாமே தப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்பை அதிகரிக்கிற இடங்கள். இதில் இது இப்போ டவுனுக்கு வரணுங்கிறது கூட கிடையாது. இப்போது வரை அதிகாரப்பூர்வமாக இந்தந்த செய்திகளை சொல்கிறதுக்கும் கேள்விகளை எதிர்கொள்கிறதுக்குமான ஒரு மெக்கானிசம்ங்கிறது இவங்கள்ட்ட இல்லை. கோஷ்டி தகராறு இது எல்லாமே இன்னமே தான் வரும், அதுக்குள்ளே வராது. இன்னமே தான் அந்த மாதிரியான கோஷ்டி தகராறுகள்லாம் வரும். புது ஆட்கள் வரதை விரும்பலை அப்படின்னு பத்திரிகையாளர்கள் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இன்னமே தான் உருவாகும். அதை நம்ம ஒரு மாதத்துக்குள்ளே சொல்ல முடியாது. பட் இது 2 உறுதியான குற்றச்சாட்டு. அவர் அணுகக்கூடிய இடத்தில் இல்லை. இன்னமும் ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் அரசியலை தான் அவர் முன்னெடுக்கிறார். இன்னமும் பழிபோடுகிற அரசியலை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். ப்ராக்ரெசிவான சேஞ்சஸ்ங்கிறது அவர்களுடைய பேச்சிலிருந்து தான் வர முடியும். சில அதாவது முன்னெடுப்புகளிலிருந்து பேச்சு அண்ட் அந்த சில வேலையை ஆரம்பிக்கிறோம்ல, இல்லை நாங்கள் இதில் சமரசம் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அதை மாதிரி எதுவும் தெரியல. அதுக்கு நேரம் கொடுக்கணுங்கிறதுல எனக்கு வேறு கருத்து ஒன்றும் இல்லை. பட் பேசாமலே இருக்காங்கங்கிற குற்றச்சாட்டு மறுக்க முடியாது இல்லையா? எது குறித்தும் தெளிவான ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சேர்த்தே சொல்கிறேன். இப்போ ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு சொன்னால் குற்றங்கள் அங்கே நடக்கும். அண்ட் இது ஒரு பெரிய உழைப்பு இல்லாமல் அவர்களுக்கு இந்த இது கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். அந்த செல்லப்பிள்ளை மனோபாவத்தில் தான் இந்த கவர்மெண்ட் போகும். ஓட்டு போட்டவங்களும் ஒரு பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது தான் அதை ரியலைஸ் பண்ணுவாங்க. இவங்களும் ஒரு பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுவாங்க. இவ்வளோ தான் என்னுடைய மதிப்பீடு. மற்றபடி இந்த 1 மந்த்துங்கிறது சொல்லிக்கிற மாதிரியான பர்ஃபார்மன்ஸ்னு எதுவும் இல்லை. குற்றம் சாட்டுவதற்கு எனக்கு ஒரு 4-5 விஷயம் இருக்குது. ரொம்ப உறுதியாக குற்றம் சாட்டுவதற்கான 4-5 பிரச்சனை இருக்குது. அதில் பாஜக எதிர்ப்பில் அவர்கள் காட்டுகிற அந்த கோழைத்தனத்தை முக்கியமான ஒன்றா நான் சொல்லுவேன். ஓவராலாக நீங்கள் இதை சொல்லியிருக்கீங்க. பட் வந்து ஷார்ட் பீரியட் தான் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஹோப் வைக்கலாமா? இப்போ வரும் நாட்களில் அவங்க வந்து இந்த இஷ்யூஸ்லாம் சரி பண்ணிப்பாங்க. நான் ஜென்ரலாக ஆடியன்ஸுக்கும் மக்களுக்கும் கேட்குறேன். இந்த அரசை செலக்ட் பண்ண அந்த மக்களுக்கு கேட்குறேன். இந்த அரசு மீதான நம்பிக்கை நம்ம இலக்க தேவையில்லை, இருக்குது, ப்ராசஸ் இருக்குது, அவங்க சரி பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஹோப் வைக்கலாமா? பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா என்னுடைய உள்ளுணர்வு ஹோப் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா அது இல்லை, அந்த மாதிரியான இது அடிப்படையிலே இது பிழையாக இருக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஓட்டிங்கும் சரி, இவங்களோட பாலிடிக்ஸ், ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸும் சரி,
அடிப்படையில் பிழையானது. நான் சந்திக்கிற இந்த பிரச்சனைகள்லாம் இன்னும் மல்டிப்ளை ஆகுங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். பட் என்னோட அபிப்பிராயத்தை வச்சு யாரும் ஒரு முடிவுக்கு வர தேவை, அது வேற விஷயம். நான் என்னோட பார்வையில் இது சிக்கலை, இது அடிப்படையில் பிழையாக இருந்தால் அதன் பிறகு வர்ற ப்ராடக்ட்டும் பிழையாக தான் இருக்குங்கிறது என்னோட கருத்து. அது எப்படி சரியாக இருக்குமா என்ன, நம்ம நினைக்கிறது எல்லாமே சரியாக இருக்கும்னு அவசியம் இல்லை. அதனால் வெயிட் பண்ணலாங்கிறது தான் என்னோட கருத்து. நல்லது சார், விரிவான உரையாடல். உங்களோட வருகையும் கருத்துக்கும் நன்றி. நன்றி.